Anjali Keshkanti, Aha Mamiyar, Oho Marmagal, powered by Tanjara. உறவுகளை கொண்டாடும் ஒரு உன்னதமான ஒரு கேம் ஷோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கும் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. மாமியார், மருமகள், கணவர், மகன் எல்லாமே சேர்ந்து வந்திருக்காங்க. சோ அவங்கலாம் யாருன்னு பார்க்கலாம். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தேவராஜ் அண்ட் ஃபேமிலி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகும் அந்த இரண்டாவது குடும்பம் மிஸ்டர் பாஸ்கர் ஃபேமிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற போற அந்த மூன்றாவது குடும்பம் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் ஃபேமிலி. தேவராஜ், திருமணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் உங்ககிட்ட பயங்கரமா மாறி இருக்கு? இன்னும் கொஞ்சம் ரொம்ப பொறுமை அதிகமாக இருக்கு. இன்னும் பொறுமைகள் அதிகமாக இருக்கு. ஸோ அன்புன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். மனைவி கிட்ட அதோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். சூப்பர், நல்லதுதான். பாஸ்கர், உங்க வாழ்க்கைக்கு இதே கேள்விதான். திருமணத்திற்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலி மேலே அக்கறை இல்லாமல் இருப்பேன். என்னோட லைஃப் என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி, என்னோட குழந்தைங்க, அம்மா அப்பா அப்படின்ட்டு இருக்கு. திருமணத்திற்கு பின் தான் உங்க ஃபேமிலி மேல இருக்கக்கூடிய அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கு. சரி, அடுத்ததாக சுரேஷ் ஃபேமிலி, உங்ககிட்ட ஆரம்பிக்க போறதுல மேடம், சுரேஷ் நீங்களும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். எவ்வளவு மாசத்துல கல்யாணம் ஆச்சு? 3 months. 3 monthsல கல்யாணம் ஆச்சு. இந்த 3 months டைம்ல சுரேஷ் எப்படி இருந்தாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த 3 மாசம் எப்படி இருந்தீங்களே, இப்போ இப்படி இருக்கீங்களே அப்படி இருந்தாரா, இல்லாட்டி இன்னும் பெட்டரா இருக்காரா? இல்ல, அப்போ வந்து இந்த எங்கன்னா கூட்டிட்டு போறது எதனா இருந்தா அப்பப்போ வந்து கூட்டிட்டு போவாரு. இப்போ திருமணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பட்ஜெட் பார்த்து எங்க போகணுமோ எங்க வரணும் அந்த மாதிரி கண்ட்ரோலா சில இடத்துக்கு மட்டும் போறது வருது. கண்ட்ரோல்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு மலை மேல கூட்டு போறாரு, திருமணத்துக்கு அப்புறம் பட்ஜெட் பார்த்து மலை அடி வரும். ஆமா, அந்த மாதிரி பரவாயில்ல. பட் என்ன இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறார் அப்படின்றதுனால அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. சார், நீங்க திருமணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இழந்ததுன்னு ஏதாவது இருக்கா? இழந்தது எதுவும் இல்லை சார், எல்லாம் வந்தது தான். எல்லாம் வந்தது தான். ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம விளையாட போற சுற்றுகள் மொத்தம் 4 இருக்கு. அதுல முதல் சுற்றை இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த சுற்றின் பேர் என்ன தெரியுமா? என்னை தெரியுமா? இந்த ரவுண்டுடைய ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் மொத்தம் 2 கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு அணிக்கும் 2 கேள்வி வரும். அதுல ஒரு கேள்விக்கு ஆப்ஷன் இருக்கும், இன்னொரு கேள்விக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ இந்த கேள்விக்கான விடையை நான் கேட்ட உடனே நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லேட்ல எழுதணும். நீங்க எழுதின பதிலும் அவர் சொன்ன பதிலும் ஒத்து போகுதா அப்படின்றத பார்ப்போம். ஒருவேளை மனைவி, அம்மா 2 பேருமே அவர் சொல்ற பதிலுக்கு கரெக்டா ஒத்து போற மாதிரி பதில சொல்லிட்டீங்கன்னா 100 மதிப்பெண்கள். இல்லையா, மனைவியோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் தான் கரெக்டான பதில சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 50 மதிப்பெண்கள். 2 பேருமே சரியா சொல்லலை அப்படின்னா நோ மார்க்ஸ். எங்க உங்க வீட்டுக்காரரை காணோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். அவர் பக்கத்துல இன்னொரு ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் நம்ம ஒவ்வொரு கேள்வியும் போதும் கனெக்ட் பண்ணுவோம். வித் திஸ், இந்த ரவுண்டுடைய முதல் பார்ட்டிசிபென்ட் கிட்ட நம்ம முதல் கேள்வியை கேட்க போறோம். திரு சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான். உங்கள் மகன், உங்கள் கணவர் கைவிட நினைக்கும் பழக்கம் எது? அதிக நேரம் தூங்குறது, வீண் செலவு செய்யறது, நேரத்துக்கு கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகாமல் இருக்கிறது, ஆப்ஷன் டி நகம் கடிப்பது. இப்போ அந்த பதிலை கொஞ்சம் எங்களுக்காக காமிக்க முடியுமா? இப்போ நீங்க 2 பேரும் ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. இப்போ உங்க கணவர் சொல்ற பதிலும் இதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சுரேஷ் கிட்ட பேச போறோம். சுரேஷ், வணக்கம். வணக்கம் சார். அதாவது சுரேஷ் ஆகிய நீங்கள் கைவிட நினைக்கும் பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு நீங்க என்ன விடை அளிச்சிருக்கீங்க? நேரம் தவறாத. ஓகே, இது நேரம் தவறுவதை வந்து நீங்க கைவிடணும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ உங்க அம்மா, மனைவி இவங்க 2 பேர்ல இதுக்கு யாரு சரியான பதில் சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 2 பேரும் சரியா சொல்லிருப்பாங்க சார். 2 பேரும் சரியா சொல்லிருக்காங்களான்றத இப்ப பார்க்கலாம். 2 பேரும் காமிங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னு. 2 பேரும் ரொம்ப அழகா தெள்ளு தமிழ்ல நேரம் தவறுவது அப்படின்னு எழுதிருக்கீங்க. மாமியாரா
மருமகளாக. சுரேஷ் அண்ட் ஃபேமிலிக்கு இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்வி மிஸ்டர் பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு. உங்கள் மகன் கணவர் தனக்கென்று அவர் விரும்பி வாங்கும் பொருள் என்ன? அவருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவர் என்ன வாங்குவார்? ஆப்ஷன் ஏ நான் வெஜிடேரியன் சாப்பாடு, ஆப்ஷன் பி மொபைல், ஆப்ஷன் சி ஸ்வீட், ஆப்ஷன் டி ஷர்ட்ஸ். ரெண்டு பேரும் எழுதிட்டீங்களா? இப்போ ரெண்டு பேரும் போர்டை கொஞ்சம் அப்படி எனக்காக காமிங்க. அப்படி நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சா பத்தாது. இப்போ மிஸ்டர் பாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். மிஸ்டர் பாஸ்கர் வணக்கம். வணக்கம் சார். ஸோ உங்களுக்கான கேள்வி இதுதான். அதாவது நீங்க உங்களுக்குன்னு விரும்பி என்ன வாங்கிப்பீங்கன்னு கேட்டிருக்கேன். நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, மொபைலு, ஸ்வீட்ஸு, ஷர்ட்ஸ்ன்னு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க? இது கண்டிப்பாக வந்து நான்வெஜ் ஃபுட்டை தான் சார் சொல்லுவேன் நான். இந்த ஒரு பதிலை யாரு கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, அப்பா ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரும் மிகச்சரியா சொல்லியிருக்காங்க. மாமியாராக மருமகளாக. இந்த ரவுண்டுடைய மூன்றாவது கேள்வி மிஸ்டர் தேவராஜ் அண்ட் ஃபேமிலிக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. சரியா? சராசரியாக மிஸ்டர் தேவராஜுடைய செல்போன் பில் எவ்வளோ ரூபாய் வரும்? 150 ரூபாய் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 100 ரூபாய், ஆப்ஷன் சி 200 ரூபாய், ஆப்ஷன் டி 250 ரூபாய். எழுதிங்களா மிஸ்டர் தேவராஜ்? காமிங்க பார்க்கலாம் ரெண்டுத்தையும். மிஸ்டர் தேவராஜ் கட்டாயம் சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன். வெரி குட். என்னமோ அப்ராட்லேருந்து வந்த மாதிரி அப்படி ஹாய் ஃபைன் ஐ எம் கோயிங் டு குட் அப்படின்னு. இப்போ நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்ன ஆன்சரை சொல்லன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ரெண்டு டீமும் 100 ரூபாய் வாங்கிட்டாங்க. இப்போ உங்கள் டீமில் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, உங்களுக்கான கேள்வி இதுதான். மாதம் மாதம் உங்களுடைய செல்ஃபோன் பில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு 4 ஆப்ஷன் 150, 100, 200, 250ன்னு கொடுத்தோம். இதில் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 150. 150 ரூபாய் தான் உங்களோட செல்ஃபோன் பில்லா? ஆமாம். ஒரு மாதத்துக்கு? கட்டாயம் அதுக்கு மேலே போகிறது வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. இதை வந்து உங்கள் வீட்டில் யார் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அம்மா கரெக்டாக சொல்லியிருக்கலாம். மேபி அம்மா கரெக்டாக சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் மனைவி மேலே இதை கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை? அப்படி இல்லை, ஏன்னா எனக்கு பை ப்ரொஃபஷன் அவளுக்கு தெரியாது எவ்வளோ நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் அம்மா தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கட்டாயம். ஓகே, உங்கள் அம்மா கரெக்டாக சொன்னாங்களா இல்லையா, மனைவி கரெக்டாக சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு பேரும் அந்த ஸ்லேட்டை காமிக்க. ரெண்டு பேரும் 150, 150. மாமியாராக மருமகளாக. ஸோ இதன் மூலமாக இந்த முதல் கேள்விக்கு 3 பேருமே 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. முதல்ல அவங்களுக்குலாம் அப்ளாட் பண்ணுங்க. கமான், வெரி குட். இப்போ மறுபடியும் மிஸ்டர் சுரேஷ் ஃபேமிலி, இப்போ இந்த கேள்விக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் பதில். அதனால நல்ல கேர்ஃபுல்லா கவனமா யோசிச்சு எழுதிக்கோங்க. மிஸ்டர் சுரேஷ் எந்த மாதிரி விஷயங்களுக்காக அவருடைய சட்ட காலரை தூக்கி விட்டு பார்? கமான், காமிங்க. முன்னாடி இருந்த சிரிப்பு இப்ப இருக்குமான்னு தெரியல. பாப்பா. மிஸ்டர் சுரேஷ் சொல்லுங்க சார். நீங்க ஜென்ரலா எந்த மாதிரி விஷயங்களுக்காக சட்ட காலரை தூக்கி விட்டுப்பீங்க பெருமையா? பிஸ்னஸ் செய்து பணம் நிறைய சம்பாதித்தால் தூக்கிட்டு தூக்கி விட்டுப்பீங்க. பிசினஸ் செய்து பணம் சம்பாதிச்சிட்டீங்கன்னா சட்ட காலரை தூக்கி விட்டுப்பீங்க. கண்டிப்பா. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு யார் உங்க வீட்டில் கரெக்டா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கரெக்டாக சொல்லும், துல்லியமாக சொல்லும்போது மனைவி. போதுன்ற மனசு வந்து எங்கள் அம்மாவுக்கு. அப்படியா? போதுன்ற மனசு அம்மாவுக்கு, துல்லியமா சொல்றது மனைவி. நைஸ். அந்த சிரிப்பை கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதை விட அதிகமாயிடுச்சா? இல்லை, நல்லா இருக்கு. அது அப்படியே கிளாமர் நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ உங்கள் அம்மாவும் மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அம்மா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க. சினிமா பார்க்கும்போது ரொம்ப தமாஷா இருந்தது, அப்படி
குதிச்சுக்கிட்டு சினிமா பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருந்தா காலரை தூக்கிப்பான். துல்லியமா சொல்றதுன்னா அம்மா. இப்போ மனைவி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனைவி அப்படியே அந்த ஸ்லேட்டை காமிங்க திருப்பி, அப்படியே சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னு. இல்லை, காலரை தூக்குற பழக்கமே கிடையாது. காலரை தூக்குற பழக்கமே கிடையாது அப்படின்னு மிக துல்லியமாக உங்க மனைவி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்க சொன்ன பதிலும் உங்க அம்மாவும் மனைவியும் சொன்ன பதிலும் சுத்தமா ஒத்தே போகல. யாருமே ஒருத்தர் கூட நீங்க சொன்ன பதில சொல்லல. மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. அடுத்தது மை டியர் பாஸ்கர் ஃபேமிலி, கேட்கலாமா? மிஸ்டர் பாஸ்கருடைய பட்ட பெயர் என்ன? ஐயோ சிரிக்கிறாங்க, போச்சு, ஏதோ டேமேஜா ஒன்று வரப்போகுது. எழுதுங்க. ரெண்டு பேரும் காமிங்க, என்ன எழுதிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா மிஸ்டர் பாஸ்கர். எஸ் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய பட்ட பேரை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்றது. பட் நல்லா ஸ்போர்ட்டிவா இருக்கீங்க பாஸ்கர். போன தடவை நான் வெஜிடேரியன் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் பெற்று தந்தது. இந்த தடவை உங்க பட்ட பெயர் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் பெற்று தருதா இல்லையான்றத பார்ப்போம். கண்டிப்பா. ஸோ உங்களுடைய பட்ட பெயர் என்ன? பிளாக் பாய் சார். பிளாக் பாயா? கருப்பு பிள்ளைன்னு வாங்க அம்மா செல்லம்மா. அப்படியா? கருப்பு கருப்புன்னு வாங்க. அதான் சொல்லுவாங்க. ஸோ இது யார் உங்க வீட்டில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க 100%. பட் வந்து ஒய்ஃப் ஒரு 75% சொல்லியிருப்பாங்க. 75% சொல்லியிருப்பாங்க. ஆமா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம முதல்ல அவங்க கிட்டே கேட்போம். சரி அம்மா சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்க? பட்ட பேரே இல்லை. பட்ட பேரே இல்ல. ஓகே. ஒய்ஃப் என்ன எழுதிருக்கீங்க? சார் உங்களை செல்லம்மா சார் கருப்பு பிள்ளைன்னு இல்ல கருப்பி அப்படின்னு எழுதிருக்காங்க. மருமகளாக மாமியார் ஸ்வாஹா. ஓகே, இந்த சுற்றின் கடைசி கேள்வி போக போறது. தேவராஜ் ஃபேமிலி, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அடிக்கடி கோபம் வரும்போது மிஸ்டர் தேவராஜ் என்ன செய்வார்? இதுதான் கேள்வி. சரி அம்மா என்ன எழுதிருக்கீங்க? தேவராஜின் மனைவி என்ன எழுதிருக்கீங்க? காமிங்க. மிஸ்டர் தேவராஜ், சொல்லுங்க சார். நீங்க அடிக்கடி கோவப்படும் போது என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்க என்ன செய்வீங்க? கோவம் அதிகமாயிடுச்சுன்னா சாப்பிடாம போயிடுவேன். எதன் மேல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வரும்? சின்ன சின்ன இஷ்யூஸ். பொய்யா கோவப்படுறது நல்லது தானே. எந்த விஷயமா இருந்தாலும் கோவப்பட்ட நல்லது. கோவத்துக்கு அப்புறம் வர அன்பு தான் அதிகமான ஒரு அஃபெக்ஷனை தரும். ஸோ அதனால வெளியில பொய்யா கோவப்பட்டணும். உண்மையா இருக்கக்கூடாது. கோவன்றது உண்மையா இருக்கக்கூடாது. பொய்யா கோவப்படணும். அதனால அடிக்கடி. அப்பா நீங்க ஒரு பயங்கர ஒரு தத்துவ ஞானியாவே இருக்கீங்க. இந்த ரவுண்ட 2 கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் போனை வந்து கம்யூனிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்க. அடுத்தது வந்து பொய்யா கோவப்பட்டுட்டா அப்புறம் அன்பு ஜாஸ்தி ஆகுன்றீங்க. ஐயோ எனக்கு புல்லரிக்குது. சரி இது யார் கரெக்டா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே கிட்டத்தட்ட சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அம்மா என்ன சொல்லியிருக்கீங்க? டென்ஷனா? கோவம். டென்ஷன். டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவார்ன்றதான் கொஸ்டினே. டென்ஷன் ஆவார்னே நீங்க எழுதிருக்கீங்க. அவுட்டு. அடுத்தது கத்துவார், பயங்கரமா கத்துவார். கோவப்பட்டா ஒரு கத்து. அது பொய்யா கத்துறது. நீங்க உண்மை நினைச்சிட்டீங்க பாருங்க. நெக்ஸ்ட் டைம் கத்துனாருன்னா சும்மா தானே கத்தீங்க அப்படின்னு போயிடுங்க. சரியா? இப்ப என்ன விஷயம் தெரியுமா? 2 பேருமே பயங்கரமான பதில சொன்னதுனால மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. முதல் சுற்றோட முடிவில் சுரேஷ் அண்ட் ஃபேமிலி பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 100. பாஸ்கரன் ஃபேமிலி பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 150. அண்ட் தேவராஜன் ஃபேமிலி பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 100. முதல் சுற்று முடிவடைஞ்சிருச்சு. இப்ப 2வது சுற்றுக்கு போக போறோம். 2வது சுற்று இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுற்று. இந்த சுற்றின் பெயர் உனக்கும் எனக்கும். இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையிலான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு சுற்று. சரியா? இந்த சுற்றுல ஒவ்வொரு மாமியார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்போம். எப்படி கேட்போம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையுடைய ஒரு சூழல் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த சூழல்ல
அமைந்த 3 விஷயங்களை நீங்க சொல்லணும். உங்க மருமகளை பற்றி, இல்ல உங்க மருமகள் சார்ந்தோ, இல்ல உங்க மருமகள் தொடர்பாகவோ ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு 3 விஷயங்கள் நீங்க உதாரணத்தோட சொல்லணும். சரியா? அதே சமயத்துல உங்க மருமகளை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களும் அதே சூழல்களை திருப்பி சொன்னாங்க அப்படின்னா, அந்த 3 கேள்விகளும் சரியாக ஒத்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு முழுசாக 600 மதிப்பெண்கள் கிடைக்கும். 2 கேள்விகள் கரெக்டா, 2 விஷயங்கள் ஒத்து போச்சுன்னா 400 மதிப்பெண்களும், அட்லீஸ்ட் ஒரு விஷயம் ஒத்து போச்சுன்னா கூட ஒரு 200 மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். போன ரவுண்ட்ல எப்படி கணவன்மார்கள்லாம் தனியா ஒரு அறையில வெயிட் பண்ணிருந்தீங்களோ, இந்த தடவை மனைவிமார்கள்லாம் தனியா ஒரு அறையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மருமகள்கள்லாம் இந்த தடவை ஒரு தனி ரூம்ல இருக்காங்க. ஸோ ரவுண்டுக்கு போகலாமா? முதல் கேள்வி சுரேஷ் ஃபேமிலிக்கு, உங்க மருமகள் மாற்றிக்கொள்ள எதிர்பார்க்கும் செயல்கள்லாம் என்னென்ன? ஒரு மாமியாரா அவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு 3 விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. சரி கீதா, உங்க மாமியார் கிட்ட ஒரு மருமகளா நீங்க எந்த விஷயத்த மாத்திக்கணும்னு அவங்க அடிக்கடி உங்ககிட்ட வலியுறுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அடிக்கடி அவங்க உங்ககிட்ட எந்த விஷயத்த மாத்திக்கணும்னு சொல்லுவாங்க, உங்களால சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி நிறைய செலவு பண்ணுவேன், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அப்புறம் நம்பர் 2 வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு விரதம் பூஜை எல்லாம் பண்ணுவேன், பாட்டு மட்டும் எனக்கு அவ்வளோ வராது, அதை கொஞ்சம் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று, 3வது வந்து ரொம்ப கோவப்படுவேன், அந்த கோவத்தை கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. 3வது ரொம்ப கோவப்படுவீங்க, அந்த கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கீதா இங்க வாங்க, இங்க வந்து உங்க மாமியார் உங்க கணவரோட ஜாயின் பண்ணுங்க, வாங்க. ஸோ கீதா, நீங்க சொன்ன இந்த பதில் எல்லாமே சரியாக இருந்தாலும் உங்க மாமியார் அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்க மாமியார் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதிகமாக கோபம் வரும் அவளுக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக செலவு பண்ணுவா, வீடு கழுவுறது பாத்திரம் தள்ளுறதெல்லாம். ஓகே, 3வது பூஜை பண்ணுவா, கோயிலுக்கு போவா, விரதம் இருப்பா, எல்லாம் செய்வா. நான் வந்து கடவுள்கிட்ட ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும், பாட்டு பாடணும்னு எதிர்பார்ப்பேன், கற்றுக்க சொல்வேன். அது இன்னும் முயற்சி பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ உங்கள் மாமியார் எவ்வளோ அழகாக இதை உங்களுக்காக சொல்லியிருக்காங்களோ, நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி சொன்னால் கூட இதே விஷயங்களை தான் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்கள் மாமியாருடைய ஒரு ஆசை ஒன்று இருக்குது, நீங்கள் ஏதோ ஸ்லோகம் கற்றுக்கணும் அப்படின்றாங்க. அப்படி என்னம்மா ஸ்லோகம் கற்றுக்கணும்? ஏதாவது ஒன்று இங்கேருந்தே ஆரம்பிச்சு வைங்களேன், ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் பிரசன்ன வர்ணம் தியாகே சர்வ விக்னோபசாந்தயே சர்வ விக்னோக சாந்தயே. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது பிள்ளையார் சம்மந்தப்பட்டதுனால நீங்க பிள்ளையார் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு நான் நினைக்கிறேன். பிள்ளையார் தான் ஆரம்பிச்சு வைக்கணும் எதுவுமே. வெரி நைஸ். அதனால இங்கேருந்து ஆரம்பிச்சு வச்சதுக்காக நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க நிகழ்ச்சிக்கு பிள்ளையாரை கூட்டு வந்ததுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. நீங்க போய் உங்க மாமியாரை கட்டி பிடிச்சு உங்க அன்பை செலுத்துங்க, போங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இதன் மூலமாக மிஸ்டர் சுரேஷ் உங்க ஃபேமிலிக்கு 600 மதிப்பெண்கள் இந்த ரவுண்ட்ல கிடைச்சிருக்கு. வெரி குட். இப்ப இதன் மூலமாக அடுத்த ஃபேமிலி பயங்கரமா மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மிஸ்டர் பாஸ்கர் ஃபேமிலி, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அம்மாக்கும் உங்க மனைவிக்கும் இருக்கக்கூடிய, நீங்க ஆஃபீஸ் போயிடுவீங்க, வேலையெல்லாம் பண்ணுவீங்க, பட் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அடிக்கடி உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பேர் தான் பிரச்சனைன்ட்டு தெரியும். ஒர்க்கில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. இருந்தாலும் நான் கேட்குறேன், ஒரு மாமியார் அப்படின்ற ஸ்தானத்துலேருந்து உங்க மருமகளுக்கு நீங்க அடிக்கடி கூறும் அறிவுரைகள் என்னென்னமா? மிஸ்டர் சசிகலா பாஸ்கர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வெரி வெரி குட். உங்க மாமியார் கிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். அடிக்கடி உங்க மாமியார் உங்களுக்கு தரும் அறிவுரைகள் என்னென்ன? ஒரு 3 சொல்லுங்க. வீட்டை கிளீனா வச்சுக்கணும். ஓகே. சமையல் நல்லா செய்யணும். சமையல் நல்லா செய்யணும்னா எந்த மாதிரி செய்யணும்? இதை போடு, அதை போடு. எதை போடுன்னு சொல்றாங்க, எதை போடாதுன்னு சொல்றாங்க? உப்பு காரம் எல்லாம் நல்லா பார்த்து போடுமா. உப்பு காரம் எல்லாம் நிறைய பார்த்து போடுன்றாங்க. ஓகே. லிமிட்டா. அப்புறம் டிவியே பார்த்துட்டு இருக்காதம்மான்னு. அப்படியா? சரி, இப்போ இந்த ஷோ டிவியில் வரும்போது பார்ப்பீங்கல்ல? கண்டிப்பா சார். நீங்களும் பார்க்கணும் அப்போ. சரி, ஓகே. ஸோ இந்த 3 விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதும்
உங்க மாமியார் சொன்னதும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பார்க்கலாம். நீங்க இங்க வாங்க. சசிகலா, இதுதான் உங்க மாமியார் உங்களுக்கு அடிக்கடி கொடுக்குற அறிவுரைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் உங்க மாமியார் இதுல எத்தனை விஷயங்களை நீங்க சொன்னதை உங்களுக்கு சொன்னதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்க மாமியார் பேசுனதை பார்க்கலாம். சமையல்ல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போடுவாங்க, கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கமான்னுவேன். சரிம்மா. டிவி பார்ப்பாங்க, வீடு சுத்தமா பண்ணிக்குமா, டிவி பார்க்காத வீடு சுத்தமா செஞ்சுக்குமா அப்படின்னு அவர்களுக்கு சொல்லுவாங்க. உங்க மாமியார் எவ்வளவு விஷயம் கரெக்டா சொல்லியிருக்காங்க? நீங்க சொன்னது 3மே சொல்லிட்டு மூணுமே சொல்லியிருக்காங்க. சோ மூணுமே சொன்னதுனால மிஸ்டர் பாஸ்கரன் ஃபேமிலிக்கு 600 மதிப்பெண்கள். இவ்வளவு விஷயம் சொன்ன உங்க மாமியாருக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு சாப்பாடு பண்ணி போடுங்க. போங்க, அவங்கள போய் கட்டி பிடிச்சி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க. போங்க. உனக்கும் எனக்கும் அப்படின்ற இந்த சுற்றுடைய கடைசி சூழல் வந்து தேவராஜன் ஃபேமிலிக்கு கொடுக்கப்படுது. தேவராஜ், உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா மனைவி இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எந்த மாதிரியான ஒரு உறவு? ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா மாமியாரை செலக்ட் பண்ணி தான் என்ன செலக்ட் பண்ணான். மாமியாரை செலக்ட் பண்ணி தான் என்ன செலக்ட் பண்ணான். டைரக்டா பையனோட அம்மாவை பார்க்கல, அம்மாவை பார்த்து தான் என்ன செலக்ட் பண்ணான். ஸோ அதனால ரிலேஷன் சொல்ல வேண்டியது இல்லை. இவங்களோட பையன் தான் எனக்கு ஹஸ்பண்டா வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால ஓகே ஆஸ் யூஷுவல் அவங்க அம்மாவுக்கு மேலே தான் எங்க அம்மாவை பார்த்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. பட் கேள்வி இப்போ உங்க அம்மாக்கு. அம்மா, உங்களுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிள்மா. உங்க மருமகளை பத்தி நீங்க பெருமையா நினைக்கும் தருணங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு 3 சொல்லுங்க எங்களுக்காக. மிஸ்ஸஸ் மணிமேகலை தேவராஜ், உங்க மாமியார் உங்களை பத்தி பெருமையா நினைக்கும் தருணங்கள் 3 சொல்ல சொன்னோம். சோ அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயத்துலலாம் உங்க மாமியார் உங்களை பெருமையா நினைப்பாங்க? எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கும்போது பெருமையா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ல எல்லார்கிட்டயும் நீங்க பாசமா இருப்பீங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் 2 சொல்லுங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல நீங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எந்த இன்சிடென்ட் ஞாபகம்? அவங்களுக்கு கை அடிபட்டப்போ ஃபுல் ஹெல்ப் பண்ணதுனால அவங்களுக்கு என்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. பட் நீங்க அப்ப கூட ஒரு சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சு தரல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணாங்க அவங்க. அது பரவாயில்ல உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்ல, அவங்களுக்கு குறையே இருக்காது அவங்க கிட்ட. அந்த அளவுக்கு பிழிஞ்சிருக்கீங்க? அந்த அளவுக்கு நான் பிழிஞ்சு குத்துனால நீங்க பாசத்தையே பிழிஞ்சிட்டீங்க. ஆமா. நீங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர்? அடிக்கடி குறை சொல்வீங்களா அந்த மாதிரியா? நான் ஷேர் பண்றதே அவங்க கிட்ட தான். அப்புறம் அவங்கள பத்தி எப்படி மத்தவங்க கிட்ட குறை சொல்லுவேன். ஓ, அப்படி வரீங்க நீங்க. ஷேர் பண்றதே அவங்க கிட்ட தான், அவங்கள பத்தி நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆமா. சரியா? சரி மணிமேகலை, நீங்க சொன்ன பதில் எல்லாம் ஓகே. இப்ப இப்படியே வாங்க, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டான்னு பார்ப்போம். இப்ப எந்த அளவுக்கு உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாசம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம். முதல்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வரும்போது அவ என்ன தாச்சு உங்களுக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி அடிபட்டுச்சுமா அண்ணன், நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகாத இருக்கிறீங்க சொல்லிட்டு வீட்டுக்காரர் அனுப்பிச்சு வச்சோம். ஆப்ரேஷன் பண்ணி வந்த உடனே என்ன கவனிச்சு நல்லா உடம்பு ஊத்த கொள்ள ட்ரெஸ் பண்ண எல்லாம் அவள் தான் பார்த்துக்கணும். அது ஒரு பெருமையான விஷயம். பாசமா நடந்துப்பா. 3வது வீட்டுக்கார பற்றி குறை சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. வீட்டுக்காரரை பத்தி குறை சொல்றதுக்கு வீட்டுக்காரர் கிட்ட குறை சொல்லுவாங்களா? இல்ல சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க சொன்னது என்னது? பாசமா நடந்துப்பீங்க. உங்க மாமியாருக்கு கையில் அடிப்பட்ட போது நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அடுத்தது ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த 3 விஷயங்களும் உங்க மாமியாரும் சொன்னி நீங்களும் சரியா சொன்னதுனால மிஸ்டர் தேவராஜன் ஃபேமிலி உங்களுக்கு 600 மதிப்பெண்கள். வெல் டன். ஸோ இந்த சுற்றுல இந்த 3 ஃபேமிலிஸ் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சுரேஷன் ஃபேமிலி 600 மதிப்பெண்கள். அடுத்தது மிஸ்டர் பாஸ்கரன் ஃபேமிலி, அவங்களும் 600 மதிப்பெண்கள். அடுத்தது மிஸ்டர் தேவராஜன் ஃபேமிலி, அவங்களும் 600 மதிப்பெண்கள். 2 சுற்றுகளுடைய முடிவை பார்த்தோம். இப்ப 3வது சுற்று. அண்ட் இந்த 3வது சுற்று அடிப்பே சொல்லி ஏ மாமியாரு கில்லி. இந்த சுற்றுடைய ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் 3 பாயிண்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது ஒரு பஸர் சுற்று. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பஸரை பிரஸ் பண்ணணும். நான் கேள்வியை பாதியில இருக்கும்போதே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அடுத்த கேள்வி ஸ்கிப் ஆகி போயிடுவேன். அதனால கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பஸர் பிரஸ் பண்ணணும்.
யாரு பஸ்ஸரை பிரஸ் பண்ணலாம்னா, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு என்னுடைய மாமியாருக்கு இதுக்கு பதில் தெரியும் நினைக்கக்கூடிய மருமகள் தான் இதுல பிரஸ் பண்ணும். சரியா? இதுல பஸர் பிரஸ் பண்ணி நீங்க கரெக்டான ஆன்சர் உங்க மாமியார் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியாக 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனா பஸர் பிரஸ் பண்ணிட்டு தப்பான பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா -100. அதனால பஸர் பிரஸ் பண்ணும்போது பார்த்து பிரஸ் பண்ணணும். சரியா? அடிப்பே சொல்லி என் மாமியார் கில்லி. இந்த ரவுண்டுடைய முதல் கேள்வி இதுதான். முத்துக்குளியலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஒரே ஒரு பஸ்டர் தான் அடிச்சிருக்கீங்க. மிஸ்டர் சுரேஷ் ஃபேமிலி, சுரேஷோட அம்மா தூத்துக்குடி. தூத்துக்குடி மிகச் சரியான பதில். கரெக்டான பதில் இருந்தால உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாமா? பெண்ணுக்கு திருமண வயது எது? முதல்ல அடிச்சது தேவராஜ் ஃபேமிலி. 18. அம்மா நீங்க 18ன்னு சொல்லிருக்கீங்க. இதற்கு சரியான பதில் 21. இதன் மூலமாக நீங்க 100 மதிப்பெண்களை இழக்கிறீங்க. சரியா? மூன்றாவது கேள்வி. இதுக்கு அநேகமா எல்லா பஸ்ஸரும் கதரும் நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. பிள்ளையாரின் வாகனம் எது? பாஸ்கரன் ஃபேமிலி. எலி. எலி என்பது மிகச் சரியான பதில். பாஸ்கர் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்போ வந்து பயங்கரமான ஒரு கேள்வி, ஒரு பழமொழி. அந்த பழமொழியோடைய பாதியை நான் சொல்ல, மீதி பாதியை உங்க மாமியார் சொல்லும். சரியா? ரெடியா இருங்க. 1 2 3. ஊரா வீட்டு நெய்யே. அப்புறம் அடிச்சாங்க பாருங்க சுரேஷ் ஃபேமிலி. கமான்மா. ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே. கவிதை. அடடடடடா. ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி கேட்க போறோம். மருத்துவ குணமுள்ள 3 இலைகளை சொல்லுங்க. தேவராஜ் ஃபேமிலி. கற்பூரலை, துளசி, வெத்தலை. பூரலை, துளசி, வெத்தலை. நீங்க சொல்ல இந்த 3மே மிகச் சரியான பதில். இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பியா? 100 மதிப்பெண்கள். என்ன சொன்னாலும் உங்க அம்மா அழகா சிரிச்சுனே இருக்காங்க சார். அதாவது மதிப்பெண்ணே இல்லைன்னா கூட ஓகே அப்படின்னு. ஆமா, எல்லாம் தைரியமா இருக்கணும் தானே. வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பெண்களுக்கே ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இதுக்கு மட்டும் யாரும் பதில் சொல்லனா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சுத்தமான தங்கம்னா எத்தனை கேரட்? அடிச்சாங்க பாருங்க சுரேஷ் ஃபேமிலி. 24 கேரட். 24 கேரட் என்பது மிகச் சரியான பதில். சுரேஷன் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ வந்து கேள்வியே கிடையாது, ஒரே ஒரு ஆக்ஷன் தான். அது என்ன படம், என்ன வசனம்னு நீங்க சொல்லணும். சரியா? அதுதானே? ஓகே, ரெடி? 1 2 3. ஒரு தடவை பஸ்ஸரை பிரஸ் பண்ணது தேவராஜ் ஃபேமிலி தான் முதல்ல. ஸோ தேவராஜ் ஃபேமிலிக்கு இப்போ நம்ம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதுக்கு என்னமா அர்த்தம்? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் பிடிக்கிறான். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான் என்பது ஒரு மிகச்சரியான பதிலாக இருப்பதால் தேவராஜன் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்போ நான் உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்ல போறேன். சரியா? அது என்ன படம் அப்படின்றத நீங்க சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமா இருக்கிற அண்ணன் தங்க. சரியா? ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில 2 பேரும் முன்னுக்கு வராங்க. முன்னுக்கு வந்து அண்ணன் ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாரு. தங்கைக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பட் தங்கச்சி ஃபேமிலினால அண்ணன் ஃபேமிலிக்கு நிறைய பாச போராட்டங்கள் வந்து தங்கச்சியை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அண்ட் கடைசியில் அண்ணனுக்கு கண்ணு போயிடுது. இந்த அண்ணனும் தங்கையும் கடைசியில் வந்து சின்ன வயசுல நான் எப்படிலாம் உன்னை வளர்த்தேன் அப்படின்னு பேசுகிற அந்த ஒரு காட்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் தங்கை பாசம் படம் அப்படின்னா இன்னி வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றில் அதை தான் சொல்லுவாங்க. அது என்ன படம்? ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அமைக்கிறது சுரேஷ் ஃபேமிலி தான். பாசமலர். பாசமலர் படத்துலேருந்து ஒரு நல்ல டைலாக், கடைசி டைலாக் ஒன்று சொல்லுங்கம்மா. கடைசியில் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து என்ன பேசுவாங்க? பாட்டு பாடவா? பாடுங்களேன். மலர்களிலே தங்கை உறங்குகிறார், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டார். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். பாசமலர் என்பது மிகச் சரியான பதில். இதன் மூலமாக சுரேஷ் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இந்த ரவுண்டுடைய ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். சுரேஷன் ஃபேமிலி இந்த சுற்றில் எடுத்திருக்கும் மொத்த மதிப்பெண்கள் 400.
பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல எடுத்துக்கக்கூடிய மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள். அண்ட் தேவராஜன் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல எடுத்துக்கக்கூடிய மதிப்பெண்கள் 200. நான்காவது சுற்று. இந்த ரவுண்டுடைய பேசிக் ரூல் என்னன்னா, இதுல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கும். இதை மருமக தான் பண்ணணும். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெயிங் ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கு. இதுல ஒரு வெயிட் இருக்கு. இதை மேக்சிமம் ஒரு ஹைட்ல இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணணும். ஓகே, யாரு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்களோ அவங்க முதல்ல வந்து இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ஸோ உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் முறையே எத்தனை செகண்ட்ஸ் நீங்க வந்து கரெக்டா வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வழங்கப்படும். சரியா? அந்த வகையில பார்க்கும்போது அதிக மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எல்லா ரவுண்ட்ஸ்லையும் சேர்த்து சுரேஷ் அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்காங்க. அதனால சுரேஷுடைய மனைவி தான் இந்த சுற்று ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. இந்த ரவுண்டோடைய பேருக்கும் அந்த சம்பிரதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துமை இருக்குது. அந்த சம்பிரதாயம் என்னன்றது இப்ப நான் சொல்றேன் 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 சொல்றேன். அம்மா இதை பிடிங்க. பாத்தீங்களா இந்த கொடியில என்ன எழுதிருக்குது? என் மருமகள் சூப்பர் ஸ்டார். இதுதான் இந்த ரவுண்டுடைய பேரு, என் மருமகள் சூப்பர் ஸ்டார். கொஞ்சம் தூரம் தூக்கணும். ஏன் அது வரைக்கும் தூக்க சொல்லுங்களேன். எப்படி வைக்க முடியும்? எப்படி பிடிச்சுக்க முடியும்? இப்போ மருமக மேல என்ன பாசம் உங்களுக்கு. கொடி ஆட்டுறீங்களா இல்ல எப்படி? 1 2 3. போதும் போதும் போதும். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. பாகுபலி அப்படி அது கொஞ்சம் கீழே இறங்கினா கூட 20 செகண்ட் ஆயிருக்கு. இருங்கம்மா, என்னங்க அதுக்குள்ள அவ்வளோ ஆயிடுச்சா? என்னம்மா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? பாட்டி காலில் போட்டு போறாங்க சார். 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. கையெல்லாம் நடுங்க கூடாது. 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இறங்கிடுச்சு. தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஐயோ ஐயோ, 60 செகண்ட் பிடிச்சிட்டு விட்டுட்டீங்க. முடியலையா? இவ்வளவு அழகா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு நம்ம கரகோஷத்தை கொடுப்போம். சூப்பர். வாட் அ ஃபேமிலி, வாட் அ ஃபேமிலி. இப்போ மொத்தம் நீங்க 60 செகண்ட் இதை ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து வரவங்க உங்களோட அதிகமான செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுற்றுடைய மதிப்பெண்கள் கம்மியாகும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தது நிறைய ஸ்கோர்ஸ் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா மிஸ்டர் தேவராஜன் ஃபேமிலி. தேவராஜுடைய ஒய்ஃப் மணிமேகலை ரெடியா இருக்கீங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா சம்பிரதாயத்தை நீங்க பாஸ் பண்ணுங்க. இந்த மாமியார் அந்த மாமியாருக்கு கொடி விடுத்துவது. இங்கே நாங்க விடுங்க பார்க்கலாம் கொடியை. One, two, three, கொடி ஆட்டுங்க. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இது பேசிக்கா வந்து பாகுபலி படத்தை பார்த்து நாங்க ஒரு பிளான்ல இருக்கோம். கடைசியில் அந்த சிலையை தூக்குவார் தெரியுமா அவரு? உங்க வீட்டுல கிணறுலாம் இருக்கா? இருந்துச்சு. அவன் வந்தவன மூடிட்டோம். வந்தவனே மூடிட்டீங்களா? மனைவி வந்தவனே கிணத்தை மூடின ஒரே குடும்பம். மருமகளை கஷ்டம் கொடுக்க அம்மா போர் கொடுக்கும். அப்படியா? ஓகே. 60 செகண்ட் ஆகிவிட்டது. மேரிகோம், கமான். மேரிகோமா? அவருடைய ஒய்ஃப் பேர் மேரிகோமா. 1 நிமிஷம் 15 செகண்ட் ஆயிருக்கு. என்னம்மா கண்ணெல்லாம் செவக்குது? அடுத்தெல்லாம் வெயிட் பண்ண போறாங்கப்பா. என்னம்மா அப்படி நிக்கிறீங்க? தம் கட்டுங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலிக்காக நீங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். போங்க. இதன் மூலமாக மிஸ்ஸஸ் மணிமேகலை 1 நிமிஷம் 55 செகண்ட். வாட் அ லவ்லி திங். இப்போ என்னன்னா லாஸ்ட் ஃபேமிலி மிஸ்டர் பாஸ்கர் ஃபேமிலி இப்போ எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க இதை ஹோல்ட் பண்ணி அடுத்த எபிசோட் வரைக்கும் நின்றாங்கன்னா தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ பாஸ்கருடைய அம்மா கொடியாட்டி தன்னுடைய மருமகளை இங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. கமான்.
1 minute கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வாட் a wow. ஒரு நிமிஷம் 40 செகண்ட் ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் 15 செகண்ட் தான். நீங்க அதை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் 5 செகண்ட் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், போயிட்டாங்க. ஸோ இந்த சுற்றின் முடிவில் இவங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். சுரேஷ் அண்ட் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, வெரி குட். பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி 600 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் தலைவர் ஃபேமிலி ஆனால் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரவுண்டில் 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. முதல்ல இப்போ தேவராஜ் ஃபேமிலி, அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனால சந்தோஷமா இருந்துச்சு சொல்லுங்க. இல்லை 4 பேருமே என்ஜாய் பண்ணலாம் வந்து பார்த்து இருந்து. வெரி குட் சார். நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாமியார் மருமகன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாங்கன்னா, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வரணும்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுரேஷ் அண்ட் ஃபேமிலி மாமியார் மருமகள் சொல்லுங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா கிடையாது. எனக்கு வந்து எங்கள் மாமா அங்கே தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அது வந்து அவங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணி கல்யாணம் இருந்தாலும் எங்கள் மாமியார் வந்து எனக்கு எங்கள் அம்மா போல இருக்காங்க. மாமியார் எனக்கு அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுடைய முழு மதிப்பெண் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அண்ட் இதன் மூலமா இந்த எபிசோட்ல யாரு வின்னர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சுரேஷ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப சிறப்பா 4 ரவுண்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணி இதுவரைக்கும் எடுத்த மதிப்பெண்கள் 1300. பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி இதுவரைக்கும் எடுத்த மதிப்பெண்கள் 1450. தேவராஜன் ஃபேமிலி வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாடி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக அனாயசமாக பண்ணா கூட மொத்தமாக சேர்த்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1300. ஸோ இதன் மூலமாக இந்த எபிசோடுடைய வின்னராக தேர்ந்தெடுக்கப்படுறது பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி, இந்த எபிசோடுடைய வின்னர். ஓகே, தேங்க்ஸ் பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி ஃபார் பீயிங் சோ நைஸ். இவங்க இந்த அளவுக்கு விளையாடுனாங்கன்னா கடைசி ரவுண்ட்ல உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் ஏற்படுத்துறதுக்கு மிச்சம் 2 பேரும் ரொம்ப சூப்பராக விளையாடிருக்காங்க. ஸோ சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, தேவராஜன் ஃபேமிலி எல்லாருமே இங்கே வாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியுமே குடும்பங்கள் சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி அற்புதமான குடும்பங்களோட இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. திருப்பி இன்னொரு லவ்லி எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாலாஜி சேயிங் டாடா, பாய் பாய். இது பதஞ்சலி கேஷ் காந்தி ஆஹா மாமியார்.